Hello guys, welcome to our channel Dark Fantasy World. ஆக்சுவலாக எனக்கு ஃபீவர்டா ஒரு 12 டேஸாக ரொம்ப ஹை ஃபீவராக இருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக ப்ளட் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது எனக்கு டைஃபாய்டு அண்ட் டெங்கு ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வீடியோ போடல இத்தனை நாளாக. இன்னமும் ஃபீவர் அப்படியே தான் இருக்குது. ஒரு 3 டேஸ் முன்னாடி தான் சொன்னாங்க இந்த மாதிரி டெங்கு அண்ட் டைஃபாய்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னால் சுத்தமாக பேசவே முடியல. சரி, பர்த்டேக்கும் என்னால் எந்த வீடியோவும் மேக்கும் பண்ண முடியல. அண்ட் தென் ஒரு ஒன் ஷாட் கூட போடவே முடியல. சாரிடா. அண்ட் தென் எல்லாருக்கும் ஹாப்பி வீடே, பிலேட்டட் ஹாப்பி வீடே அண்ட் பிலேட்டட் ஹாப்பி நியூ இயர். ரொம்ப ரொம்ப சாரி. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ போஸ்ட்போண்ட் ஆகுமா, ஏன்னா இன்றைக்கே பேசி எடிட் பண்ணி போடுவோன்னு தெரியல. ரொம்ப ஹை ஃபீவராக வேறு இருக்குது. ஃபோன் கையில் வச்சாலே கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. இதுக்கப்புறம் வீடியோவும் கொஞ்ச நாள் கழித்து தான் வரும். ஏன் தெரியல, எனக்கு மட்டும் என்ன ஆகிட்டே இருக்குது. சரி வாங்கடா நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் இதுக்கப்புறம் நான் இந்த எஃப்எஃப்பை பார்க்கவே மாட்டேன், இதென்ன இப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் உண்மையாகவே இந்த ஃபீல் ஆஃப் ஃபேண்டசி வேர்ல்ட் அண்ட் டார்க் ஃபேண்டசி வேர்ல்டோடைய ஃபாலோவர்ஸாக இருந்திருந்தால் என் எஃப்எஃப் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் எப்படி எஃப்எஃப் எழுதுவேன்னு சொல்லிட்டு எப்பவுமே அதை ஒரு இதுவாக பண்ணியிருக்க மாட்டேன். என்னை நம்பி கேட்குறவங்க மட்டும் கேளுங்க, ஓகேவா? நான் எப்படி எஃப்எஃப் ரைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என் ஃபேனுக்கு தெரியும். நான் எவ்வளோ இதுவாக கொண்டு போவேன்னு சொல்லிட்டு. சில பேர்லாம் திட்டிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் ஜிகேஎஃப்எஃப் பார்க்கவே மாட்டேன், என்ன நீங்கள் இப்படிலாம் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கடா, என் வரைக்கும் பார்த்தா தான் புரியும். இது மற்ற சேனலில் நிறைய ரிவீல் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல எனக்கு. என்னுடைய ஸ்டோரிலாம் எப்பவுமே ரொம்ப ட்விஸ்டடாக ரொம்ப டேங்கிளாக போயிட்டு அந்த லாஸ்ட்டில் ஸ்மூத்தாக வந்துடும். தென் அந்த லாஸ்ட் மினிட்ல தான் ஸ்மூத்தாக வர மாதிரி நான் எப்பவுமே வச்சுருப்பேன். எனக்கு அந்த சஸ்பென்ஸ் ஒரு த்ரில்லர்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும் ஸ்டோரி என்னை பொறுத்த வரைக்கும். எடுத்ததுக்கெலாம் அந்த ட்விஸ்ட்டை பிரேக் பண்ணக்கூடாது. அந்த ட்விஸ்ட் கொஞ்சம் போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா மட்டும் பாருங்கள். ஓகே கைஸ், வாங்க நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ போன எபிசோடில் நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் போயிருப்பீங்க. ஸோ அந்த பர்சனும் அங்கேருந்து அப்படியே போயிருப்பாங்க. ஸோ அப்படியே இப்போ கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் அன்கான்ஷியஸில் இருக்கீங்க, உங்கள் மைண்ட்குள்ளே அவ்வளோ தாட்ஸ் போயிட்டே இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே கண்ணை முழிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் குழந்தை கத்துற சத்தம் உங்கள் காதில் கேட்டுகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்து, என் பேபி சாம் லிட்டில் சாம் எங்கே போனடா, எங்கே போன நீ, எங்கே போன, அம்மா இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கேன்னு சுற்றி பார்க்குறீங்க. ஸோ இப்போ தான் உங்கள் மேலே இருக்க அந்த பிளாக் கலரில் இருக்க மாஸ்க்கும் எடுத்துகிட்ருக்காங்க. உங்கள் கையை இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு கட்டியிருக்காங்க. பெட்டில் காலையும் கட்டியிருக்காங்க. உங்களால் ஏஞ்சிக்கவே முடியல. உங்கள் ஆம்பு செம்மையாக வலிக்குது. ஏன்னா இழுத்து வச்சு கட்டியிருக்காங்க. ரொம்ப வலிக்குது. சொல்லப்போனால் அப்படியே கையை பிச்சுட்டு வந்துடுற மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் என்னை விடுங்க ப்ளீஸ் என்னை விடுங்க, பேபி எங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி அழுதுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப டைம் போகுது, யாருமே அங்கே வரவே இல்லை. கத்தி நீங்களே கம்முன்னு ஆயிடுறீங்க. யாருமே வரலையே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இது நான் அவுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை ரொம்ப அவுக்க கஷ்டப்படுறீங்க. அந்த கட்டை அவுக்க உங்கள் கையில் அந்த கயிறு நல்லா இறுக்கி ரெட் மார்க் ஆகிட்டு ஒரு கையிலேருந்து பிளட்டே வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கயிறை இறுக்கமாக கட்டியிருக்காங்க இழுத்து வச்சு. ஸோ எப்படியோ நீங்கள் ஒரு கையிலேருந்து அந்த கயிறை அப்படியே இது பண்ணிடுறீங்க, கட் பண்ணலை, அப்படியே அவுத்துடுறீங்க. அவுத்துட்டு ப்ரீஃபாக அப்படியே
ப்ரீத் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிறதையும் அப்படியே அவுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த சைடில் இருக்க கையிலேருந்து அப்படியே ப்ளீட் ஆகுது. ஸோ அதை அப்படியே பிடிச்சி இழுக்க இன்னமும் அந்த கையில் ப்ளீட் ஆகுது. இருந்தாலும் அப்படியே பல்லு கடிச்சிட்டு இந்த கையில் இருக்க கயிறையும் அப்படியே அவுக்குறீங்க. ஏஞ்சி கை காலில் இருக்க எல்லாத்தையும் அவுத்துட்டு அப்படியே ஏஞ்சி நிற்கிறீங்க. தலைலாம் சுற்றுது. ஏன்னா அவங்களுக்கு பிளட் போயிட்டே இருக்குல்ல. ஸோ உடனே அப்படியே எங்கெங்கன்னு தேடி அந்த பில்லோவில் இருக்க லைட்டாக கொஞ்சம் கிழிச்சு அப்படியே நீங்கள் கட்டிக்கிறீங்க. அந்த பில்லோவோடைய மேலே இருக்க பிளட் ஸ்ப்ரெட்டை கிழிச்சு அப்படியே கையில் கட்டிக்கிறீங்க இறுக்கமாக, பிளட் இன்னும் லீக் ஆகாத அளவுக்கு. ஸோ அப்படியே கட்டிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரீங்க. உங்களை இறுக்கமாக கட்டினதுனால வெளியில் இருக்க ரூமுடைய டோர் லாக்கை ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கத்துறே, நன்றி கத்துறே, ரொம்ப நன்றி கத்துறே, என் குழந்தைய காட்சி கொடுத்துருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். என் குழந்தை வேணும், என் குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஸோ அப்படியே இந்த சைட் பார்த்தோன்னா மறுநாளே ஆயிட்டுருக்கோம். நீங்கள் அப்படியே இங்கே கேரா படுத்துடல. ஸோ நம்ம சேஹோப்போம் ஜின்னும் வெளியூர்லேருந்து வராங்க. ஸோ வந்து பார்க்குறாங்க, என்ன காட்ஸ்லாம் வெளியே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அவர் நடிச்சிட்டே இருக்காங்க. பட் வெளியே வந்து எந்த காட்ஸும் கேட்டை ஓப்பன் பண்ணவே இல்லை. ரொம்ப அவங்களுக்கே காண்டாயிட்டு. ஸோ அவங்களே வெளியே வந்து கதவு திறந்துட்டு உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்து அதுக்கும் சுத்தம், வெளில இருக்க எந்த காட்ஸுமே காணோம். என்ன இது காட்ஸே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உள்ளே போயிட்டு அப்படியே மெயின் டோரை பார்க்குறாங்க. மெயின் டோரும் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே லைட்டாக உங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேகமாக உள்ளே போய் பார்த்தா ஒரு 4-5 பேர் அங்கே குத்துயிருமா கொலையுரமான்னு கிடக்குறாங்க. பட் எல்லாம் செத்து போயிட்டாங்க. அங்கங்கே பிளட் தெரிச்சிருக்கு. இதை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ரூம் தான் போகிறாங்க. ஃபஸ்ட்டு பேபி ரூம் போயிருப்பாங்க. பேபி அங்கே இல்லைன்னு இல்லை, ஒயன் பேபியை வச்சுருப்பா, ஆமாம் பேபியை வச்சுருப்பா, ஒயன் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறாங்க. 2 பேருக்கும் ஏன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ பொறுமையாக கதவு திறந்து பார்த்தா அந்த ரூம்லையுமே யாருமே இல்லை. அவ்வளோதான், ஜியோப்புக்கும் சின்னுக்கும் புரிஞ்சிடுது என்னமோ உங்கள் 2 பேருக்கும் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே ஜேகேவை தான் தேடுறாங்க. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக தேடுறாங்க. பட் ஜேகேவோட தடையும் அங்கே இல்லவே இல்லை. அந்த மேன்ஷனே யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. அப்படியே தலைலாம் வெடிக்குது. யாருக்கு கால் பண்ணணும்னு ஒன்றுமே புரியல. ஸோ உடனே அங்கே இருக்க மெய்ட்ஸுக்காச்சும் கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணால் யாருமே எடுக்க மாட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போய் பார்த்தா எல்லா மெய்ட்ஸையும் அங்கே தான் கொண்டு போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்து இன்னும் ஷாக் அவங்களுக்கு. என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ட்ரை பண்ணா ஜேகே கட் பண்ணி விடுறான். இதில் இன்னமும் காண்டாகுது இவங்களுக்கு. என்னதான் இவன் பண்ணுறான் எனக்கு ஒன்றும் புரியல. வயன் எதுனா பண்ணிட்டானா ஜேகே? அயாங், என்ன அவங்க சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, வேற எந்த பொண்ணை கூப்பிட்டு இருந்து சாகடிச்சாலும் நான் ஒத்துப்பேன். ஏன்னா நம்ம ஜேகே அப்படி தான். ஆனால் வயனாவா அப்படி பார்க்கலாம் அயாங். ஃபஸ்ட்டு பொண்ணு ஜேகேவோட ரூமில் என்ட்ரு ஆகுனது ஜேகேவோட வாரிசை சம்மந்தது. இப்போ குட்டி சாம் ஒரு வருஷம் ஆக போகுது அவனுக்கு. என்ன அயாங் சொல்கிறீங்க? சான்ஸே இருக்காது. ஒருவேளை யாருன்னா எனக்கு கிட்னாப் பண்ணியிருப்பாங்களோ குழந்தையோட சேர்த்து. இல்லை என்ன ஆயிருக்கு எனக்கு ஒன்றும் புரியல அயாங். பயமாக இருக்கு அயாங். வாங்க அயாங், நாங்கள் வேணா தேடி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு எங்கே போகிறதுனே தெரியாமல் திருத்துன்னு முழிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளப்புக்கு தான் போகிறாங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு கிளப் 1 பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் போகிறாங்க. ஸோ அங்கே போனால் அங்கே இருக்க ஒரு கார்ட்ஸ் கூட இல்லை, இவங்களோட கார்ட்ஸ். பட் கிளப் வந்து நார்மலாக ஆஸ் யூஷுவலாக எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கு. இவங்களுக்கா இன்னும் ஒன்றும் புரியல. ஸோ அப்போ தான் ஜிம்மின் ஞாபகம் வருது. ஸோ உடனே ஜிம்மினுக்கு கால் பண்ணுறாங்க. ஜிம்மினும் கால் எடுக்க மாட்டான். ஸோ உடனே வீக்கு கால் பண்ணால் கால் எடுத்துடுறான். ஹலோ வி எங்கே இருக்க வி? அயாங், அது என்னாச்சு அயாங்? நீங்கள் ஊரில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ஓகேவா? வி, நாங்கள் ஊர்லேருந்து வந்துட்டோம் வி. பட் அவங்க அது ஓகே, நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க, ஒரு பெரிய பிரச்சனையாச்சு
அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறான். ஸோ காலை வச்ச அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பி விடுறான். ஸோ அவங்களும் அந்த லொக்கேஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே நடக்க முடியாமல் ஆல்ரெடி ஜேகே பண்ணதுனால நீங்கள் பாடியே வீக்காக தானே இருக்கும். ஸோ ஒரு மாதிரி பயந்துட்டு போகிறீங்க. ஸோ அந்த இடமே ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. ஸோ அப்படியே பொறுமையாக அங்கே இங்கேன்னு ஒளிஞ்சு போகிறீங்க. ஏன்னா அங்கே ஒரு சில கார்ட்ஸ் இருக்காங்க, கையில் கன்ஸ்லாம் வச்சுட்டு. அவங்கள பார்த்து உங்களுக்கு இன்னும் பயம் வருது, எங்கே போகிறதுனே தெரியல, ரொம்ப பயப்படுறீங்க. ஸோ பொறுமையாக அப்படியே போயிட்டே இருக்கும் போது ஸோ அங்கே பேபி அழுகிற சத்தம் கேட்குது. இது கேட்டோடனே உங்கள் மனசே உடஞ்சி போகுது. ஸோ அங்கே போகலான்னு போகிறீங்க. ஆனால் அங்கே 4-5 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ரொம்ப பயத்தில் அப்படியே ஒளிஞ்சிருந்த இடத்துலையே அப்படியே உட்காந்துடுறீங்க. எங்கே போகிறது, இப்போ போனாலும் மாட்டிப்போம், குழந்தைய எப்படி காப்பாற்றுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி பயந்துட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ அங்கே வந்த ஒரு கார்டு, அந்த பொண்ணு உள்ளே வச்சுருந்தால அந்த பொண்ணை காணும்டா, எங்கே போச்சுன்னு வேறு தெரியல, பாசுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான், வாங்கடா போய் தேடலாம், சீக்கிரம் வாங்கடா, இங்கே நிற்கிறது வேஸ்ட்டு, வாங்க, அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் தப்பிச்சு போயிருப்பா, சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க காட்ஸ் அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். இதுதான் சரியான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க காட்ஸ் போகணும். உடனே நீங்கள் பொறுமையாக அந்த ரூம்குள்ளே போகிறீங்க. பார்த்தா உங்கள் பேபி அழுதுட்ருக்கான். உங்களுக்கு மனசே தாங்கலை. குடுன்னு உங்கள் பேபி கிட்டே போயிட்டு உங்கள் பேபி அப்படியே தூக்கி அப்படியே உங்களை ஹக் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ உங்களை பார்த்தோன்னே தான் அவன் அழுகையே நிறுத்திட்டு மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேபி வாய்ஸில் அழுதுகிட்டே இருக்கான். உங்களுக்கு அதை பார்த்து மனசு கஷ்டமாயிடுது. நீங்கள் அப்படியே பெட்டு மேலே உட்காந்து ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸை லோ பண்ணி அவனுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவனும் அவ்வளோ வேகமாக குடிக்கிறான் குழந்த. உங்களுக்கு புரியுது அவன் பசியில் தான் அழுதுருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவ்வளோ அழுகுறீங்க. ஜேகே, ஆனால் நான் உன்னை இவ்வளோ பார்ப்பேன்னு நினச்சி பார்க்கல ஜேகே. உன்னை நான் அவ்வளோ ரொம்ப நம்பினேன். என் லைஃபை உனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஜேகே. ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்காக நீ உனக்காக நான் நமக்காக நம்ம பேபின்னு நினச்சேன். ஆனால் நீ உன்னுடைய நீட்ஸ்க்காக தான் எங்களை வச்சுருக்கல ஜேகே. பேபி என்ன பண்ணா சொல்லு. அவனும் உன்கிட்டேருந்து பிரிச்சிருந்தானே என்ன 5 மாதம் அந்த மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டில் அடிச்சு வச்ச. இப்போ நீ குழந்தைய தூக்கி கொடுத்துருவியா? எப்படி கொடுத்த ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவனுக்கு ஃபீட் பண்ணுறீங்க. நீங்கள் அழுதுகிட்டே ஃபீல் பண்ணுறதுனாலே என்னன்னு தெரியல, பேபி ஒழுங்காக பால் குடிக்காமல் மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கா ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் பேபி எடுத்து அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அவனை ஹாப்பியாக வச்சுக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அழுகத்தை நிறுத்திட்டு பேபி அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ சிரிக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த வாட்டி நல்லா குடிக்கிறான். ஸோ அவன் குடிச்சிட்டே இருக்கான். நீங்கள் எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவனை ஃபீட் பண்ணதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டான். ஸோ அவனை அழகாக எடுத்து உங்களுடைய ஷோல்டரில் போட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஏஞ்சிக்கிறீங்க. ஸோ அப்போ அங்கே ஹீல் சத்தம் கேட்குது. இதை கேட்டு உங்களுக்கா எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ உடனே ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் அப்படியே ஒளிஞ்சு உங்கள் பேபியை உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே போட்டு அப்படியே பத்திரமா வச்சுக்கிறீங்க. பயத்தில் அங்கே யாரோ உள்ளே வராங்க. இன்னைக்கு அந்த ஒய்யனை ஒரு பார்ட்டி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டே அந்த கேர்ள் உள்ளே வரா. இங்கேருந்து அந்த பையன் எங்கடி, சின்ன பையன் குழந்த எங்கே போனான்? அந்த ஒயன் காட்ஸ் எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே போயிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. போச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்களா? எனக்கு பயமாக இருக்கு. நான் இப்போ எங்கே போவேன் எப்படி தப்பிக்கிறதுன்னு கூட தெரியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்க.
ஸோ அங்கேருந்து இப்போ தான் அந்த பொண்ணுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒயன் தப்பிச்சிட்டா தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே, பயந்தனடா நீ பொட்டா மாதிரி பண்ணுற, ஒரு பொண்ணை தப்பிக்க வச்சுருக்கீங்க, இத்தனைக்கும் அவளை கட்டி போட்டிருந்து பயந்தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு சப்பு சப்புன்னு எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அடிக்க ஆரம்பிச்சிட்டு, அவள் எங்கேயும் தப்பிச்சு போயிருக்க மாட்டா, இங்கே தான் எங்கன்னா இருப்பா, தேடுங்க, ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சிங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தேட ஆரம்பிச்சிடுறா. ஸோ அந்த சத்தெல்லாம் அவங்களுக்கு உள்ளே கேட்குது, நடுங்கிட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அந்த ரூமில் வந்து, இந்த ரூமில் தான் இருப்பான்னு தோணுதுடி எனக்கு, தேடுங்க காட்ஸ், முதல்ல இந்த ரூமை தேடிட்டு மற்ற இடத்துலாம் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பேபி இருக்க ரூமை தான் சொல்கிறா. உங்களுக்கா அல்லே இல்லை, நீங்கள் பாட்டுன்னு டப்பில் போய் உட்காந்துட்டு அந்த ஸ்க்ரீனை ஃபுல்லாக மூடிட்டு அப்படியே பயந்து நடுங்கி போய் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக அவள் ரெஸ்ட் ரூம் நோக்கி தான் வரா. அவங்களுக்கு நல்லாவே அவள் ஹீல் சத்தம் கேட்குது. இங்கே ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக நீங்கள் இருக்க இடத்துலேயே வந்து கரெக்டாக அப்படியே உங்களுக்கு பிடிச்சிட்றா. ஒயன் இங்கே தான் இருக்கியாடி அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் பயத்தில் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அவள் வேறு யாரும் இல்லை, அங்கே இருந்த நானி தான். அப்படியே உங்களுக்கு முடிய பிடிச்சி இழுக்கிறா. நானி என்ன பண்ணுறீங்க, என்ன விட்ட, ஃபாட்டி பிச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தரத்தரன்னு வெளியே கொண்டு போகிறா. தரத்தரன்னு வெளியே கொண்டு போயிட்டு உங்ககிட்ட பேபி இருக்குன்னு கூட பார்க்காம அப்படியே உங்களை தள்ளி விட்டுறா. பட் நீங்கள் ஒரு கையை ஊனிட்டு இன்னொரு கையை உங்கள் ட்ரெஸ்குள்ளே இருக்க பேபியை இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. அதனால் பேபிக்கு என்னமே இல்லை, ஆனால் அவள் வேணும்னே அவள் உங்கள் மேலே அப்படியே அவள் ஹீல்ஸ் காலை வச்சு அப்படியே உங்கள் பேக்லேயே எட்டி உதைக்கிறா. அந்த ஹீல்ஸ் நல்லாவே உங்கள் பாடியில் படுது, குத்தி ரத்தம் வர அளவுக்கு அந்த அளவுக்கு வேகமாக இது பண்ணுறா. நீங்கள் அப்படியே சைடாக திரும்பி உங்கள் பேபி மேலே எதுவும் விழாத அளவுக்கு சைடாக அவனை பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் பாடியும் அவன் மேலே வந்து நசுங்காத அளவுக்கு பத்திரமா அவனை பிடிச்சிக்கிறீங்க. இவள் அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு, ஒயன் உன் பேபியை சேவ் பண்ண பார்க்குறியா, சேவ் பண்ணு, எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் எங்கள் பாஸ் அந்த குழந்தையோட தலையை பிச்சு எடுத்து முடிச்சிடுவார் அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கா செம்மக்கவும் வருது. என்னடி சொல்கிற, ஒரு பச்சை குழந்தைய, உனக்கு வெக்கமா இல்லையா, இப்படிதான் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. சப்புன்னு உங்களுடைய கன்னத்துலேயே வைக்கிறா. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க அவளை பார்த்து. பட் உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னடி உனக்கு இப்படிலாம் நீ பேச மாட்டியே, பயந்து தானடி இருப்ப, உன் கொண்டில் இந்த தைரியம் இந்த திமிரு எங்கேருந்துட்டு வந்துச்சு, இங்கே பார்த்து என்ன பார்த்து சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கழுத்தை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுக்கிறா. நீங்கள் என் தைரியம் எனக்குள்ளதான் இத்தனை நாள் இருந்துச்சு, நான் தான் அதை வெளிக்கொண்டு வரல, என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும், விடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டு அப்படியே ஏஞ்சி நிற்கிறீங்க. ஸோ அவள் கரெக்டாக கண் எடுத்து உங்களை ஷூட் பண்ணலான்னு வரும்போது கரெக்டாக அந்த ரூம்குள்ளே லீடர் வந்துடுறாரு. தள்ளு நானி, அவளுக்கு தான் டெட்லைன் கொடுத்தாச்சுல, அவள் ஏன் ப்ரே நான் கொஞ்சமாக ரசித்து சாக்கடிப்பேன், இல்லையா லைஃப் லாங் வச்சுப்பேன், பர்த் பாடிடி அவ அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கா அப்படியே அவனை வச்சு செய்யணும்னு தோணுது. பட் கம்மனே இருக்கீங்க. அப்போ அந்த நானி, பாஸ் என்ன பாஸ் சொல்கிறீங்க, இவ்வளையா, இவ்வளோ எப்படி பாஸ் உன் வேலை என்ன, அதை மட்டும் பார்த்துட்டு புத்தி நிறு, புரிஞ்சுதா, எனக்கு தெரியும் யாரை எங்கே வைக்கணும்னு, பீஸு செம்மையாக இருக்குது, வர்த்து எங்கேயும் கிடைக்காது, எனக்கு கிடச்சிருக்கே, மூளை செலவு பண்ணி என் கூட வச்சுப்பேன், இல்லையா யூஸ் பண்ணிவிட்டு அறுத்துப்பட்டு போவேன். இங்கே பாரு, என் கூட இருக்கணும்னு நினச்சினா உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணுவேன், இல்லைன்னு வச்சுக்கேன் வா போகலாம், நீ வேறு உடம்பு சரியாமல் இருக்க, இப்போவே கை வச்சா நல்லா இருக்காது, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரான். நீங்கள் 2 ஸ்டெப் பேக் போகிறீங்க. அவன் ஸ்மார்க் பண்ணிட்டே, என்ன அது வந்து
ஏய் அவ்வளோ கூப்பிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிடுறான். உங்கள் பேபி உங்கள் கூட இருக்க வரைக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கிளாஸ் கிட்டே வரும்போது நீங்களே அப்படியே நகர்ந்து அப்படியே போயிடுறீங்க. அவன் பின்னாடி போயிட்டு அந்த ரூம்லேயே போய் உக்காஞ்சிக்கிறீங்க. உங்கள் பேபி அப்படியே உங்கள் ட்ரெஸ்லேருந்து வெளியே எடுத்து அவனை பக்கத்தில் கழுத்திட்டு அப்படியே நீங்களும் படுத்துக்கிறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் சொன்னது தான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. நான் எப்படி அவன் கூட இருக்கேன் அதுக்குள்ள சுத்தல. ஆனால் என் குழந்தைய விட்டு நான் எப்படி சாகிறது? அவனை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி? இது தப்பு. ஆனால் அவனை நான் சாப்பிட மாட்டேன்னா தப்பிச்சு போனோம். இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் இருக்கீங்க. சேக்கே உன்னால தான் சேக்கே, உன்னால் மட்டும்தான் எனக்கு இந்த நிலைமை. உன்னால் மட்டும்தான் சேக்கே. உன்னால் எப்படி சேக்கேன் என் குழந்தையும் என் சேக்கே இப்படி பண்ணுறேன். உனக்கு என்ன பிடிக்கலாம் என்னை மட்டும் அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? என் பேபியும் என் சேக்கே இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஓகே காய்ஸ், இந்த இடத்துல நான் இந்த எபிசோட முடிக்கிறேன். அடுத்த எபிசோட் சீக்கிரமாக கூட பார்க்குறேன். பை பாய். லவ் யூ.